உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரம் முழங்குகிறார். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. அவர் சத்தமிட்டால் எதிரி வீழ்வான். இந்த காலை வேளையில் அவர் எழுதி முயற்சித்தால் எதிரி வீழ்வான். இந்த வசனங்கள் வீடுகளுக்குள்ள போகக்கூடாதுன்னு நம்ம பிசாசு தடை பண்றோம். அதாவது ஒருவரை வச்சு தடை பண்ணுவான். ஆனாலும் சாத்தான் ஜெயிக்காது. கர்த்தர் சொன்னதுதான். 3வது வருஷத்துல நிறைய போராட்டம் வரும். எனக்கு புரியல இது எப்படி வரும்னு. சரி, பிசாசுதான் கொண்டு வருவான். அவனை இயேசுவின் நாமத்தினால போன்னு சொன்னா ஓடிடுவான். பேய விரட்டிவிடலாம். பேய்க்கு வழி இல்லை. ஏன்னா ஆண்டவரோடு சத்தமிட்டா அந்த இறைச்சல் எல்லாம் தணிந்து போய்விடும் என்று தெரியும். அதனால பேய் ஒரு காலம் ஜெயிக்காது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆதலால் அவன் மேலே என் நாமத்தை எழுதுவேன். புதிய எருசலேமின் நாமத்தையும் புதிய எருசலேம் ஆகிய பலத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் என் தேவனுடைய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் எழுதிவிட்டால் அவனால் ஜெயிக்க முடியாது. அவர் ஜெயம் கொள்ள வைக்கிற தேவன் என்று தெரியும். ஆனால் ஊழியக்கார் மூலியமா வரும் நினைக்கிறேன். அந்த பகுதியை விட்டுட்டோம். பார்த்தீங்களா? நல்லவர். சரி, அதுல இருந்து ஆண்டவர் நம்மை தப்பி செல்ல வழி செய்ய. அரசு போராடும் மகளே, அநேகர் போவார்கள் என்னார். அநேகரை நானே போய் சொல்லுவேன், எனக்கு தெரியாது. அநேகர் தாங்க போயிடுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா கூடுகைக்கு வராதிங்கன்னு எங்க வாயாலேயே சொல்ல வச்சாங்க. பார்த்தீங்களா? அங்க இருக்குது சாத்தாங்க. எல்லாரையும் வாங்கன்னு தான் சொல்லியிருப்போம். யாரையும் வராதிங்கன்னு சொன்னது அவங்க கண்ணீரோட போனதுதான் வேதனை. எல்லாம் ஒரே அழுக. ஏமா எங்களை வர வேணாம்னு சொல்றீங்க? எல்லாம் உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். சத்துரு தோல்வான், தோற்று போவான். இந்த விஷயத்திலையும் தோற்பான். அந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் சரியான புரிந்து கொள்ளுதலை கொடுப்பார். நிச்சயமா வருவாங்க. ஜனங்கள் இதுல இருந்து வந்து விடுதலை ஆயிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா வருமானமே இல்லாம இருந்தோம்மா. ஜபத்துக்கு இன்னைக்கு நான் போற இடத்துல எல்லாம் என்னுடைய பிசினஸ்க்கு வேண்டியதை நான் ஃப்ரீயா கிடைக்குதுமா. எனக்கு என்னை வர வேண்டாம்னு சொல்றீங்க. ஃப்ரீயா கொடுக்குறாங்களாங்க. கூப்பிட்டு அவங்க பிசினஸ்க்கு வேண்டியதான மூங்கில்கள், அவங்க செய்கிறதான அந்த பிசினஸ்க்கு வேண்டியதான தொழில் காரியங்கள் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்கம்மா. அதை பார்த்துட்டு என் சொந்த பந்தமெல்லாம் எப்படியா நீ நல்லானு, இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி என் வீட்டுல டெய்லி 10 பேர் கேட்கிறாங்களே, நான் என்ன செய்வேன்? இதுக்காக என்னைக்கும் ஜெபிப்போம் என்று அவர்களுக்கு நாங்கள் வேதனையோட தான் சொல்றோமே தவிர மனப்பூர்வமா சொல்லல. காலை வேளையில இங்க பாருங்க பிரசங்கத்தை. கர்த்தர் இறைச்சலின் சத்தத்தை கொண்டு வருவார். அவர் பார்க்கிறாருங்க. அவர் எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அவர் காண்கின்ற தேவன். இங்க பாருங்க வசனத்தை பாருங்க என்ன போட்டுக்குதுன்னு. தங்கள் கூடாரங்கள், தங்கள் குதிரைகள், தங்கள் கழுதைகள், தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனாங்க. குதிரையை விட்டுட்டாங்க, கழுதையை விட்டுட்டாங்க. வச்சு செஞ்சு சாப்பிடணும்ல சாப்பாடு, ஏராளமான கோதுமை மூட்டை மூட்டையா. அதனாலதானே ஆண்டவர் சொல்லிட்டாரு முதல் வசனத்துல, எல்லாத்தையும் கொண்டு வந்து செட்டில் ஆயிட்டு இருந்தாங்க. சாப்பாடு இவங்க எதிரி மட்டும் நல்லா சாப்பிடுறாங்க. இங்க தேவனுடைய பிள்ளைகள் இருந்தெல்லாம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போய் இவங்க ஊர்ல இருக்க விளைச்சலையும் சேர்த்து பிடிக்கிட்டு போய் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சி ராஜா முதற்கொண்டு பயந்து நடுங்கி ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தரே யுத்தத்தை கையில் எடுத்தார். இன்றைக்கு எந்த விஷயத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் என்னுடையது. யுத்தம் யாருடையது? யுத்தம் என்னுடையது.
யுத்தம் உங்களுடையதல்ல. பாருங்க, யுத்தத்தை ஆண்டவரை கையில் எடுத்து அவர்களுக்கு விரோதமா இறைச்சலின் சத்தத்தை கொண்டு வந்து, எல்லாரும் இல்ல, இந்த 4 குஷ்டரோகிங்க முதல்ல ஒரு கூடாரத்துக்குள்ள போறாங்க. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்த போது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளி பொன் வஸ்திரம் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்ப வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்தார்கள். நாட்டு குஷ்டரோகிகள் உள்ள போகும்போது ஒருத்தர் இல்ல, சாப்பாடு எல்லாம் அப்படியே இருந்த செஞ்சு வச்சுட்டு அப்படியே ஓடி போயிருக்காங்க. என் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் தெரியுமா? இந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உணவை சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் பார்த்தாரு, இந்த உணவை இன்னைக்கு நீ சாப்பிட மாட்ட, நீ அப்படியே விட்டுட்டு ஓட வேண்டியது வரும். எதிரியினுடைய பாளையத்திலே கர்த்தருடைய சத்தம். ஏதோ ஒரு மரங்களையும் ஜீவனோடின் மரங்களையும் கர்த்தரின் வழிய சத்தம் கோரமாக முறிக்கின்றது. ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார், ராஜரீகம் எங்கும் ஜொலிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பாத்தீங்களா இங்க வசனத்தை? எல்லாம் இருந்த பிரகாரமாகவே, யாரும் மியூட் போடலப்பா, மியூட் போடுங்க. எல்லாம் இருந்த பிரகாரமாகவே விட்டு விட்டு ஓடி போனார்கள். இவர்களா போய் சாப்பிடுறோம், ஒரு கூடாரத்துல போய் சாப்பிடுறோம், அடுத்த கூடாரத்துல வித்தியாசமா சமைச்சு வச்சிருக்கோம், அதையும் ரெடியா வச்சிருக்கிறவங்க எல்லாம் பாத்திரத்துல போட்டு மூடி ரெடியா இருக்கும் நேரத்துல, தட்டெல்லாம் எடுத்து வச்ச ரெடியா இருக்க நேரத்துல சத்தம் கேட்டது. கர்த்தர் அதை தொடவிடலை. இவர்களை இன்றைக்கு இந்த குஷ்டரோகிகள் முதல் தரமாக உணவுகளை எத்தனையோ நாட்கள் கழித்து அவர்கள் உண்ண போகும்போது, முந்தன அதிகாரத்தில் இருக்கும், எத்தனையோ நாட்கள் கழித்த மாதங்கள் கழித்து அந்த உணவை பார்க்கும் போது ஒரு இதுல சாப்பிடுறாங்க, அடுத்ததுல இங்க வாயா, இங்க இன்னும் வித்தியாசமா சமைச்சு வச்சிருக்கான், அதையும் சாப்பிட்டு ஏராளமான பொன், ஏராளமான வெள்ளி நகைகள் எல்லாத்தையும் விட்டு விட்டு உயிர் தப்ப ஓடி போனார்கள். அதையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளிச்சு வச்சோன்னு ஒரு காரியம் தோன்றுகிறது. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நான் மட்டும் நல்லா இருந்தா நியாயம் இல்லை இல்லையா? நான் மட்டும் நல்லா இருக்கிறதற்கு எதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை? நான் மட்டும் வாழ்கிறதற்கு எதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கை? இன்னொரு குடும்பமும் வாழ்ந்து என் இயேசுவை அறிய வேண்டும். நீங்க பணம் கொடுத்தா அந்த குடும்பம் வாழாதீங்க. பணம் எத்தனை நாள் வரும்? ஒரு 1000 ரூபாய் கொடுப்பீங்க, 2000 ரூபாய் கொடுப்பீங்க, மிஞ்சி போனா 5000 ரூபாய் கொடுப்பீங்க, 10,000 ரூபாய் கொடுப்பீங்க, வாழ்ந்து விடுமா அந்த குடும்பம்? குடும்பத்துல சமாதானம் வந்து விடுமா? அந்த குடும்பத்திற்கு தேவை இயேசு. அந்த குடும்பத்தின் நெருக்கடிக்கு தேவை இயேசு. இயேசுவை காட்ட வேண்டும். இங்க வசனத்தை பாருங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. நம்ம இப்படி சாப்பிட்டு நம்மளே வாழ்றது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். தேசம் எங்கும் மிக மோசமான நிலைமைக்குள்ள இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. எந்த பக்கம் திரும்பினாலும் விபச்சாரம், எந்த பக்கம் திரும்பினாலும் வாலிப பிள்ளைகளுக்குள்ளே அலங்கோலம். ஒரு பார்க்குள்ள போக முடியல. இந்த வாரம் என்கிட்ட ஒரு எங்க சர்ச்சில் இருந்து வர மெயின் பார்க் அண்ணா நகர்ல, அங்கதான் என் வீட்டுக்கார் வாக்கிங் போறாரு சிஸ்டர். எதுக்கு அங்க போறாருன்னே தெரியல, பார்க்க சகிக்கல சிஸ்டர். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அங்கேதான் பார்க்குதான், அந்த பார்க்குதான் வாக்கிங் போவேங்கிறாரு. ஏன் நம்ம தெருவிலேயே போயன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாரு சிஸ்டர். அந்த பார்க்குக்கு போனா கண்ணை மூடிக்கிட்ட போறதா திறந்து நடக்கிறதான்னு தெரியல. அவ்வளவு அகோர காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனது இருதயம் வேதனை அடைகிறது சிஸ்டர். அப்படிப்பட்ட பொல்லாத காரியங்கள் கண்கூடாய் பார்த்தீங்களா? இந்த வாழ்க்கையில விபச்சாரமும் வேசித்தனமும் தெருவுக்கு வந்து விட்டது. நாட்கள் எல்லாம் மறைந்திருந்தது, இன்றைக்கு பட்ட பகலில் தெருவுக்கு வருகிறது. பார்க்க முடியல சிஸ்டர்.
சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். அந்த பார்க்குக்கு போன அந்த டவர் பார்க்குக்கு அது உள்ள நிக்க முடியல. பார்க்கிங் எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி திரும்பினாலும் அசிங்கத்தை தவிர வேற ஒன்றையும் அங்கே நாங்கள் பார்ப்பதில்லையே சிஸ்டர். 2 பிள்ளைகள் வந்து விடுகிறார்கள். பெற்றோருக்கு தெரியாமல் இங்க உட்கார கூட முடியல எங்களால. வாங்க போலாம் வாங்க போலாம். அந்த 1/2 மணி நேரத்திற்குள்ளே எத்தனை பேர் இப்படி கண்ணை மூடிக்கொண்டு போனார். யார் ஜெபிப்பது? யார் அவர்களுக்காய் திறப்பில் நிற்கிறது? அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற அந்த விபச்சார ஆவி, அந்த வேசித்தன ஆவி, அந்த தேவத்தினுடைய வல்லமை அறிந்து கொள்ள முடியாதபடி அவர் இரவும் பகலும் பரிசுத்தர் 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 என்று போற்றப்பட்டு கொண்டிருக்கிற அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணர் அழித்து விடுவாரு. அன்றைக்கு ஐயோ எனக்கு வியாதி வந்து விட்டது, எனக்கு பலவீனம் வந்து விட்டது, எனக்கு போராட்டம் வந்து விட்டது. ஏன் வருகிறது? அவர் அசுத்தத்தை காணாத சுத்த கண்ணர். அந்த கண்ணர் உன்னுடைய அசுத்தமான வாழ்க்கையை அழிப்பார். அதை தானே இன்றைக்கு பிலேயாம் செய்தான். பிலேயாம பாலாக்கு கூப்பிட்டீங்க வாயோ, இந்த ஜனங்களை சபிச்சு. ஐயோ சபிக்கலாம் முடியாது, ஆண்டவர் இவங்களை விட்டு போக மாட்டார். போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? உன் ஜனங்கள்ல இருக்க மீதியானிய பெண்களை நல்லா கவனிக்கணும், இந்த ஜனங்களுக்குள்ள அனுப்பிவிடு. விபச்சாரத்தை பார்த்துட்டாரு, அவரே இவங்களை அழிச்சிருவார். பாவத்தை பாராதே சுத்த கண்ணர் விபச்சாரத்தை பார்த்தாருன்னு அழிச்சிருவார். அதே மாதிரி ஒரு தந்திரகார ஒரு யோசனையை பிலேயாம் யார் தெரியுமா? தேவ தீர்க்கதரிசி. அவர் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிப்பார், அவர் சபிச்சிட்டாருன்னா சபிச்சிருவார் அந்த ஜனங்களை. அது இந்த பாலாக்குக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த ஜனங்களை சபிச்சிரியான்னு சொன்னா, ஆண்டவர் நான் சொல்ற வார்த்தையை தவிர நீ வேற ஒன்னையும் சொல்லக்கூடாது. இந்த கூலிக்காக என்னென்னவோ கொடுக்கிறோம், வெள்ளி கொடுக்கிறோம், பொண்ணு கொடுக்கிறோம், தட்டு நிறைய கொடுக்கிறோம். ஜனங்களை சபிச்சிருந்தா சபிக்க முடியல. ஏன்னா அவன் வாயை ஆண்டவர் தொற்றுதாரு. அந்த தொட்ட வாயை சபிக்க முடியாது. ஆனா ஒரு தந்திரத்தை சொல்லிட்டு போனா, இந்த ஜனங்களை எல்லாம் சபிக்க மாட்டாரு. உன் ஊர்ல இருக்க பெண்களை உள்ள அனுப்பு, விபச்சாரம் நடந்தா சபிச்சிருவார். அன்றைக்கு இவங்களை அவங்களே அன்னைக்குதான் ஒரு பிணக்காசு எழுப்பி, ஒரே ஒரு பிணக்காசு மீதியானிய பெண்ணை கூட்டிக் கொண்டு போய்கொண்டு இருக்கும் போது ஒரே ஈட்டிய வச்சு ஒரே குத்து. ஒரு புற பிணக்காசு எழுப்பி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். அன்றைக்கு அந்த ஊரிலே மரித்து கொண்டே இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. ஒரு பிலேயாம் என்ன செய்தான் தெரியுமா? ஊருக்குள்ளே அசுத்தத்தை திணித்து விட்டு போய்விட்டான். ஆசாரியர் குடும்பத்தில் வந்த ஒரு பிணக்காஸ், ஆரோனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு பிணக்காஸ் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழுதி ஒரு ஈட்டியை எடுத்துட்டு போய் ஒரே குத்தாய் குத்தி ஒன்று போட்டு விட்டார். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. இனிமே யாரும் செய்யக்கூடாது விபச்சாரம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஐயோ சீச்சின்னு யார் சோம் பண்ணுவா? யார் திறப்பில் அனுப்பா? யார் அந்த ஜனங்களுக்காய் ஜெபம் பண்ணுவான்? அவர்களுக்கு விரோதமாய் நின்று பின்னாடி இருந்து செயல்படுகிறது அசுத்தாவி அல்லவா? விபச்சாரத்தின் ஆவி கட்டவிழ்க்கப்பட்டு கிடக்குது. ஒரே மலை நாடுகளில் எல்லாம் அவன் உட்கார்ந்து இருப்பான். வெளிப்படுத்தல ஏற்கனவே இரவு ஜெபத்துல பண்ணி இருக்கிறோம். மீண்டும் இந்த வாரமும் அதை செய்வோம். அந்த இரவு ஜெபத்துல எல்லா கிரியைகள் அழிக்கப்பட வேண்டுமே. கண்களை மூடலாமா? கைமாட்சி பண்ணுவார். நல்லவர், நல்ல காலைகள். இது நற்செய்தி அறிவிக்கும் நான். ஜனங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தான் பெருசா தெரியும், வாட்ஸ்அப் தான் பெருசா தெரியும். இன்னும் எத்தனையோ ஆப் இருக்கு. இதுதான் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகள் எல்லாம் சீரழி. இன்னைக்கு குடும்ப பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாள் நீ நற்செய்தியை சொல்ல வேண்டும். குஷ்டரோகிகள் தீர்மானம் பண்ணினார்கள், நம்ம ஊருக்குள்ள போகணும், ராஜா கிட்ட போய் நற்செய்தி சொல்லணும். உள்ளேயே நுழைய முடியாதே குஷ்டரோகிகளே. நல்ல செய்தியோடு வந்தாங்க, நுழைய. என்ன ஒரு பாக்கியமான ஒரு மாற்றம் இல்ல. ஊருக்குள்ள வந்தா அவ்வளவுதான். ஸ்ட்ரிக்ட் ஆர்டர், அங்க ராஜாவினுடைய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். கைகள் உயர்த்தி, அப்பா என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நாளைக்கு இதுல இருந்து தொடருவேன், எந்தக்கும் நான் உபயோகமாவும் இல்லப்பா. இல்லாட்டினாலும் நான் சுயநலவாதியாய் மாத்திரம் இல்லாமல் எனக்கு எனக்கென்று வாழாமல்
ஒரு நல்ல செய்தியை இன்னொரு மக்களுக்கு சொல்ல என்னை கிருபையுள்ள பாத்திரம் இந்த காலை வெளியில கரத்துல எடுங்கப்பா. நீங்க எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இந்த கரத்தில் இருக்கிறோம் நீரே பயன்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா.